நீங்க பல வருஷமா நிறைய புக்ஸ் படிச்சு மணிக்கணக்கா தியானம் செஞ்சு உங்களை நீங்களே தேடுற ஒரு பெரிய பயணத்துல இருக்கீங்கன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க. அப்போ திடீர்னு ஒரு குகையில வாழ்ற ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நீங்க தேடுற அந்த அமைதி உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கே காரணமே உங்களோட இந்த தேடல் தான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆமாங்க. இன்னைக்கு நாம உங்களோட மொத்த நம்பிக்கைகளையும் கொஞ்சம் தலைகீழா திருப்ப போறோம். இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். கண்டிப்பா. இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த மூலக்கதை வந்து வூ ஹின் அப்படிங்கிறவரால சொல்லப்பட்டு ராய் மெல்வின் மொழிபெயர்த்த திஸ் டு த வாட்டர் கேவ் டியூட்டிலேஜ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவ புத்தகம் தான். ஆமா, அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப விரிவா பேச போறோம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த வூஹின் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது இல்லையா? நிச்சயமா கிடையாது. அவர் எந்த மதத்தையும் சேர்ந்தவரும் இல்ல. தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டவரும் இல்ல. அவர் சுமார் 700 அமாவாசைகளை தாண்டி மலையில தனிமையில வாழ்ந்திருக்காரு. அதாவது ஒரு 60 வருஷமா தனிமையில இயற்கையோட இணைஞ்சு வாழ்ந்திருக்காரு. 60 வருஷமா தனிமையிலையா? நிஜமாவா? அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சாரு? அப்புறம் அவர் அந்த மலையில இருந்து கீழே இறங்கி ஒரு நீர்வீழ்ச்சி பக்கத்துல இருக்கிற குகைக்கு வராரு. அங்க அவரை தேடி வந்தவங்களுக்கு அந்த நீர்வீழ்ச்சி சத்தத்தோட பின்னணியில் அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த புத்தகம். ஓஹோ, அவர் எந்த ஒரு தத்துவத்தையும் திணிக்கலன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமாங்க. நாம யாரு, இந்த உலகம் என்ன, நாம ஏன் தொடர்ந்து கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற அடிப்படை கேள்விகளுக்கு அவர் கொடுத்த ரொம்ப எளிமையான பதில்கள் தான் இது. அந்த நீர்வீழ்ச்சி குகையில அவர் பேசின விஷயங்கள் இன்னைக்கு இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட அவ்வளவு பொருத்தமா இருக்கிறது தான் பெரிய ஆச்சரியம். இப்போ வூஹன் சிந்தனைகள்ல நாம முதல்ல பார்க்க வேண்டியது அந்த நான் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான். ரொம்ப சரி. அவரு நான் அப்படிங்கிறதே ஒரு மாய அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது எனக்கு புரியலையே. இப்போ எனக்கு பசிக்கிறது, கோபம் வருது, எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு, குடும்பம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒரு மாயையா இருக்க முடியும்? அங்கதான் வூஹன் ஒரு பெரிய சவாலை வைக்கிறாரு. அதாவது உங்கள ஒரு நபர் அப்படின்னு நீங்க ரொம்ப உறுதியா நம்புறீங்க. உங்களோட உடம்பு, எண்ணங்கள், நினைவுகள், பேரு, வேலை இது எல்லாத்தையும் சேர்த்து நான் அப்படிங்கிற ஒரு கற்பனை உருவத்தை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. ஒரு கற்பனை உருவமா? அப்போ அது உண்மை இல்லையா? இல்லவே இல்ல. இது வெறும் மேலோட்டமான அடையாளம் மட்டும்தான். உண்மையில நீங்க ஒரு நபர் கிடையாது. நீங்க ஒரு விழிப்புணர்வு நிலை, அதாவது ஒரு கான்ஷியஸ் பிரசன்ஸ். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ உங்க உடம்பும் எண்ணங்களும் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? 10 வயசுல இருந்த உங்க உடம்பும் மனசும் இப்போ கிடையாது. ஆனா அந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் உங்களுக்குள்ள இருந்து கவனிக்கிற ஒரு அமைதியான விழிப்புணர்வு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அது மாறவே இல்ல, எப்பவும் போலதான் இருக்கு. அதுதான் உண்மையான நீங்க. அந்த விழிப்புணர்வு மட்டும்தான் உண்மையான நிலை. இத கேட்டும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி, அதாவது விஆர் வீடியோ கேம் விளையாடுற மாதிரி இருக்கா? எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அதாவது ஒரு விஆர் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு கேமுக்குள் நுழையும் போது அதுக்குள்ள இருக்கிற கதாபாத்திரத்தை நான் அப்படின்னு நம்ம மூளை நம்ப தொடங்கிடுது. அந்த கேம்ல ஒரு அரக்கன் நம்மள தாக்க வந்தா நிஜமாவே நம்ம இதயம் வேகமா துடிக்குது, நம்ம பயப்படுறோம். ரொம்ப கரெக்ட். ஆனா உண்மையில என்ன நடக்குது? உண்மையில நாம அந்த கேமை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு பார்வையாளர் மட்டும்தான். நம்ம நிஜ உடம்புக்கு எதுவும் ஆகிறதில்ல. நம்மளோட வாழ்க்கையும் இப்படிப்பட்ட ஒரு விஆர் கேம் தானா? அந்த நான் அப்படிங்கிற ஈகோ வெறும் கேம் கேரக்டர் தானா? வாவ்! அந்த விஆர் கேம் உதாரணம் இந்த காலத்துக்கு ரொம்ப சரியா பொருந்தது. மூளை எப்படி ஒரு மாயைய நிஜம்னு நம்புது அப்படிங்கறத இது ரொம்ப அழகா காட்டுது. அப்போ ஹூஷின் இத பத்தி எப்படி விளக்குறாரு? அவரு இத இன்னும் இயற்கையான ஒரு உதாரணம் மூலமா விளக்குறாரு. இன்னைக்கு நிறைய ஆன்மீக புத்தகங்கள்ல ஈகோவ அழிக்கணும், அகந்தைய எதிர்த்து போராடுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, எல்லா இடத்துலயும் அதான் சொல்றாங்க. ஈகோ விடுங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா வூக்ஷின் ரொம்ப நிதானமா ஒரு கேள்வி கேக்குறாரு. ஒரு நிழலை அடித்து காயப்படுத்த முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. நிழலை அடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா நிழல்ங்கிறது ஒரு பொருளே கிடையாது. அது வெறும் வெளிச்சம் இல்லாத இடம் தானே. அதுதான் விஷயமே. இப்போ உங்க ஈகோங்கிறது ஒரு நிழல் மாதிரி தான். ஆனா என் ஈகோ ஒரு நிழல்னா அது எப்படி என்னை இவ்ளோ கட்டுப்படுத்துது? என் ஈகோ எனக்கு கோபத்தை கொடுக்குது, என்னை மத்தவங்களோட ஒப்பிட வைக்குது, என்னை அழ வைக்குது. ஒரு நிழலால இவ்ளோ வேலைகளை செய்ய முடியுமா? அது ரொம்ப நல்ல கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா, நிழல் நேரடியாக எதையும் செய்யறது கிடையாது. நீங்க நிழல நிஜம்னு நம்புறதால தான் இந்த பிரச்சனைகளே வருது. ஓஹோ,
நம்புறதால வர பிரச்சனை தானே இது? ஆமாங்க. ஒரு இருட்ட அறையில கயிற்ற பார்த்து பாம்புன்னு நினைச்சு பயந்து நடுங்குற மாதிரி தான் இது. கயிறு உங்கள கடிக்கல, உங்களோட மாய தான் உங்கள பயமுறுத்துது. அப்போ நாங்க என்னதான் பண்றது? நீங்க அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒளியா இருக்கீங்க. உங்க மனம் ஏற்படுத்துற பிம்பம் தான் ஈகோங்கிற அந்த நிழல். அந்த நிழலோட சண்டை போடுறது சுத்த முட்டாள்தனம். கண்டிப்பா. நிழல் அழிக்க கத்தி எடுத்தா நாம தான் களைத்து போவோம். நிழலுக்கு ஒன்னும் ஆகாது. ரொம்ப சரி. அந்த நிழல் விழும் சுவரா இருக்கும் விழிப்புணர்வே உங்களோட உண்மையான நிலை. அந்த சுவர் எந்த சலனமும் இல்லாம நிழலோட ஆட்டங்களை அமைதியா கவனிச்சுட்டு இருக்கு. அதை உணர்ந்தாலே போதும். ஈகோவோட போராட வேண்டான்னு வு ஹிச்னு சொல்றாரு. சரி, ஈகோவோட போராட வேண்டான்னு நான் ஏத்துக்கிறேன். ஆனா இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கே. நான் அப்படிங்கிறதே ஒரு நிழல்னா, அப்புறம் அந்த நானை மேம்படுத்தவோ அல்லது ஆன்மீகத்துல ஞானோதயம் அடையவோ நாம ஏன் இவ்ளோ முயற்சி பண்றோம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. வு ஹிச்சன் இதுக்கு ரொம்ப கடுமையான ஒரு பதிலை தர்றாரு. ஞானோதயம் அடையணும்னு நினைக்கிறதே ஒரு சுயநலமான செயல்னு அவர் சொல்றாரு. என்னது, ஞானோதயம் அடைறது சுயநலமா? நிஜமாவா சொல்றீங்க? அது மனிதகுலத்தோட மிக உயர்ந்த லட்சியம்னு தானே இது வரைக்கும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. ஞானோதயம் யாருக்கு வேணும்? அந்த நான் அப்படிங்கிற ஈகோக்கு தான் அது வேணும். ஓ, அதாவது என்ன சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள், நான் மட்டும் ஒரு உயர்ந்த நிலையை அடையணும்னு நினைக்கிறது ஈகோவோட தந்திரம்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு பயிற்சி அல்லது தியானமோ உங்களை இங்கிருந்து அங்க கொண்டு போக முயற்சி பண்ணுது. அதாவது தற்போதைய நிலையில உங்களுக்கு ஏதோ குறை இருக்கணும், எதிர்காலத்துல ஒரு உயர்ந்த நிலை இருக்கணும் நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க. ஆனா விழிப்புணர்வுங்கிறது ஏற்கனவே இருக்கிற ஒண்ணு தானே? அதுதான், விழிப்புணர்வு எப்பவுமே எல்லா இடத்துலயும் இருக்கு. இல்லாத ஒன்ன தேடலாம், ஆனா நீங்களே விழிப்புணர்வா இருக்கும்போது அதை எப்படி தேட முடியும்? இதையே ஜூ ஹூஷின் தொட்டில உட்கார்ந்து கொண்டு நீச்சல் பழக முடியாதுன்னு சொல்றாரு. ரொம்ப அருமையான உதாரணம். தண்ணிக்குள்ள இறங்கி முழுசா மூழ்கினாதான் நீச்சல் வரும். ஆமா, வாழ்க்கையில எந்த பாதுகாப்பும் இல்லாம முழுமையா இறங்கணும். ஒரு நிமிஷம், இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில இது எப்படி பொறுத்துறது? நான் எந்த முயற்சியும் செய்யாம சும்மா இருக்கணுமா? எப்படி சும்மா இருக்க முடியும்னு கேக்குறீங்க, கரெக்டா? ஆமா, எல்லாவற்றையும் கைவிட்டுடணுமா? இது ஒரு ஆபத்தான சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்காதா? உதாரணத்துக்கு, நான் வேலையில ஒரு பெரிய நெருக்கடியில இருக்கேன், அல்லது எனக்கு நிறைய கடன்கள் இருக்குன்னு வச்சுப்போம். நான் எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன்னு சும்மா இருந்தா நான் நடுத்தருவுக்கு தான் வரணும். ஆன்மீக புரிதலுக்கும் நிஜ வாழ்க்கையோட பொறுப்பின்மைக்கும் நடுல உள்ள கோடு என்ன? இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க கேட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஊச்சுன் இத ரொம்ப தெளிவா விளக்குறார். எந்த முயற்சியும் செய்யாதிருத்தல் அப்படிங்கிறது செயலன்மை கிடையாது. அதாவது சும்மா இருக்கிறது கிடையாதுன்னு சொல்றீங்க. ஆமா, கடனை கட்ட வேலைக்கு போறது செயலின்மை இல்ல. அது ரொம்ப இயல்பான செயல். ஊஷின் எதை முயற்சி அல்லது போராட்டம்னு சொல்றாரு தெரியுமா? எது சொல்றாரு? ஒரு செயலை செய்யும்போது மூளைக்குள்ள நடக்கும் பாத்தீங்களா, அந்த உளவியல் போராட்டத்தை தான் அவர் சொல்றாரு. இப்போ ஒரு சூரியகாந்தி பூவை எடுத்துக்கோங்க. அது சூரியனை நோக்கி திரும்புமா? ஆமா, திரும்பும். அதுக்காக அந்த பூ நான் சூரியனை பார்க்கணுமே அப்படின்னு மன அழுத்தத்துக்குள்ளாகி ரொம்ப கடினமா முயற்சி செய்யறது கிடையாது. அது அதோட இயல்பு. காட்டுல உள்ள ஒரு விலங்கு பசிச்சா வேட்டையாடுது. ஆனா நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமாங்கிற பயத்துல இன்னைக்கு தூக்கத்தை கெடுத்துக்கிறது இல்ல. ஓ, அதாவது செயல்கள் நடக்கணும், ஆனா அந்த செயல்களுக்கு மேல மனம் ஏத்துற அதீத சுமை இருக்கக்கூடாது. இது ஏன் வெற்றி, இது ஏன் தோல்வி அப்படிங்கிற அந்த அகங்கார போராட்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. ரொம்ப சரியா புடிச்சிங்க. ஒரு கடனை அடைக்க உழைக்கலாம், ஆனா நான் ஒரு கடனாளி, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு மனசுக்குள்ள போராடக்கூடாது. சரியா? ஆமாங்க. உங்க மூளைக்குள்ள நடக்கிற அந்த போராட்டத்தை பத்தி வு எச் சின் ஒரு வலுமான உதாரணம் தர்றாரு. முயற்சி அப்படிங்கிறது ஒரு 10 அடி பள்ளத்திலிருந்து உங்களை நீங்களே தோண்டி வெளியே எடுக்க நினைக்கிறது போல அப்படின்னு சொல்றாரு. பள்ளத்திலிருந்து தோண்டி வெளியே வர்றதா? என்னங்க சொல்றீங்க? பள்ளத்துல மாட்டிக்கிட்டா மேல வர்ற முயற்சிக்கலாம், அதை எப்படி தோண்ட முடியும்? தோண்டுனா பள்ளம் இன்னும் ஆழமா தானே போகும். அதுதான் ஒரு சொல்ல வர்ற தத்துவமே. அந்த பள்ளம் அப்படிங்கிறது நிஜ பள்ளம் கிடையாது. அது உங்களோட மன அழுத்தம், உங்களோட குழப்பம். ஓஹோ, அப்போ மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது அதை தீர்க்க மேலும் மேலும் சிந்திக்கும்போது நாம அந்த பள்ளத்தை தோன்றோம். ஆமா, அந்த சிந்தனைங்கிற மண்வெட்டிய கொண்டு மனச மேலும் மேலும் தூண்டுறீங்க. கடைசியில நீங்க குழப்பத்தோட அதல பாதாளத்துக்கு போயிடுறீங்க. நான் ஞானம் அடையணும் அப்படிங்கிற உங்களோட முயற்சி கூட உங்களை மேலும் மேலும் அந்த மாயைக்குள்ள தான் தள்ளுது. மனசின் பிரச்சனைகளை மனசை கொண்டே தீர்க்க முடியாது.
தோன்றதை நிறுத்துங்க. அதுவே வெளியே வர்றதுக்கான முதல் படி. இது உண்மையிலே ரொம்ப ஆழமான சிந்தனைங்க. கண்டிப்பா. ஆனா இது என்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது. தொடர்ந்து தோண்டிக்கிட்டு இருக்கிறது மனசோட வேலையா இருக்கு. ஏன் நம்ம மனம் எப்போதுமே ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கு? இயற்கையா இயல்பா வாழ்றதை தடுத்து நம்மளை ஏன் தொடர்ந்து இந்த தேடலே வச்சிருக்கு? இதுக்கு பின்னாடி உள்ள உளவியல் என்ன? இதுக்கு ஊர்ச்சின் என்ன காரணம் சொல்றாருன்னா, நம்ம மனசோட அடிப்படை இயல்பே பிரிவினை அப்படிங்கிறது தான். மனம் எதையும் முழுமையா பார்க்காது. அதாவது துண்டு துண்டா வெட்டி பார்க்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, பார்ப்பவன் பார்க்கப்படுவது, உள்ளே வெளியே, நல்லது கெட்டது, நான் மற்றவர்கள்னு எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சு பார்க்கறது தான் மனசோட வேலையே. இந்த பிரிவினை தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம். இது ரொம்ப உண்மையான விஷயம். உஷின் சொல்றாரு, இந்த உலகமே உங்க மனசுல தான் இருக்கு. நீங்க உலகத்துல இருக்கீங்க அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களோட குழப்பத்துக்கு முழு காரணம் சொல்றாரு. ஆனா இந்த மனம் ஏன் எப்பவுமே நம்பிக்கைகளை உருவாக்குது? ஏன்னா நம்ம மனம் அறியாமைய கண்டு பயப்படுது. தனக்கு புரியாத விஷயங்களை, அந்த இடைவெளிகளை நிரப்ப அது நம்பிக்கைகளை ரொம்ப அவசர அவசரமா உருவாக்குது. அந்த நம்பிக்கைகளே பின்னாடி நம்ம சிறையா மாறிடுது. இதை நீங்க சொல்லும்போது எனக்கு நம்ம வேலை செய்யற இடங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. நாம ஒரு குழப்பமான சூழலைய சமாளிக்க எப்படி எதையாவது நம்ப தொடங்குறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆமா, அது எப்படின்னு நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்குங்க. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்ல இருக்கோம்னு வச்சுப்போம். விற்பனையும் குறைஞ்சதுன்னு யாருக்கும் தெரியாது. சரியான டேட்டாவோ விவரங்களோ இருக்காது. அந்த அறையில ஒரு இறுக்கமான அமைதி இருக்கும். சரி, அப்போ என்ன நடக்கும்? அந்த அறியாமையை எதிர்கொள்ள முடியாம யாராவது ஒருத்தர் எழுந்து கண்டிப்பா மார்க்கெட்டிங் டீம் செஞ்ச தப்பு தான் இது அப்படின்னு ஒரு கற்பனையான முடிவை ரொம்ப நம்பிக்கையோட சொல்லுவாரு. உடனே ரூம்ல உள்ள மத்தவங்களுக்கும் நிம்மதியாயிடும். நிம்மதியாயிடுமா? ஏன் அப்படி? ஏன்னா ஆமா அதுதான் காரணம் அப்படின்னு அதை உண்மையின் நம்பி அதன்படியே செயல்பட தொடங்குவாங்க. அறியாமையோட பயத்திலிருந்து தப்பிக்க உருவாக்கப்பட்ட ஒரு குருட்டு நம்பிக்கை அது. இது போலதான் நம்ம மனமும் வாழ்க்கையோட பெரிய கேள்விகளுக்கும் செயல்படுதா. 100க்கு 100% சரியான ஒப்பீடுங்க. அந்த மீட்டிங் ரூம்ல நடக்கிறது தான் ஒட்டுமொத்த மனித சமூகத்திலும் நடந்துட்டு இருக்கு. இதே உஞ்சன் ஒரு கிராமத்து உதாரணத்தோட விளக்குறாரு. என்ன உதாரணம் அது? ஒரு நாய் இருட்டுல நகர்ற நிழலை பார்த்து பயந்து குறைக்க தொடங்குது. அதை பார்த்து அங்க இருக்கிற 100 நாய்கள் அது ஏதோ உண்மைன்னு நம்பி குறைக்க தொடங்குதுன்னு சொல்றாரு. வாவ், ரொம்ப யதார்த்தமான உதாரணம். நம்மளோட பெரும்பாலான நம்பிக்கைகளும் அப்படிதான். ஒருத்தரோட நம்பிக்கைகள் அப்படிங்கிறது விசாரிக்கப்படாம, ஆராயப்படாம உண்மையா ஏத்துக்கப்படுறது தான். அந்த நம்பிக்கைகள் தான் உங்க சுதந்திரத்தை பறிக்கும் சிறைச்சாலை. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ஊஹச்சின் என்ன சொல்றாரு? ஊஹச்சின் இதுக்கு ஒரு தீவிரமான தீர்வை வைக்கிறாரு. எல்லாத்தையும் சந்தேகப்படுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க பெற்றோர் சொன்னத, உங்க சமூகம் சொன்னத, உங்களோட சொந்த அனுபவங்களை, ஏன் இப்போ நான் சொல்றத ஊஹச்சின் சொன்னதன்னு எல்லாத்தையும் சந்தேகப்படுங்க. எதையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. எல்லாத்தையும் சந்தேகிக்கணும். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய விடுதலை உணர்வை தருது. ஆனா எனக்கு ஒரு தயக்கம் இருக்கு. நான் என் நம்பிக்கையில சந்தேகிக்கிறேன், என் நான் அப்படிங்கிற ஈகோவை மாயேன்னு ஒதுக்குறேன், என் தேடலையும் நிறுத்திடுறேன்னு வச்சுப்போம். சரி, வச்சுப்போம். எல்லாத்தையும் நீக்கிட்டா கடைசியா என்ன மிஜம்? அங்க ஒரு பெரிய இருட்டு அல்லது சூனியம் தானே இருக்கும். வாழ்க்கை அர்த்தம் இல்லாம போயிடாதா? மனித மனம் அப்படிதான் பயமுறுத்தும். எல்லாத்தையும் விட்டா ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு. ஆனா ஊஹிஷன் அதையே மாறாத உண்மை நிலை அப்படின்னு சொல்றாரு. மாறாத உண்மை நிலையா? ஆமா, தி அப்சல்யூட். அது சூனியம் கிடையாது, அதுதான் முழுமை. எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். உங்க உடம்பு குழந்தை பருவத்திலிருந்து இப்ப வரைக்கும் மாறிடுச்சு. உங்க எண்ணங்கள் ஒவ்வொரு நொடியும் மாறுது. உங்களை சுற்றி உள்ள உலகம் பிறக்குது, இறக்குது. ஆமா, எல்லாமே மாறுது. ஆனா இது எல்லாத்தையும் ஒரு திரையில ஓடுற படம் போல கவனிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க உணர்வு, அதாவது அவேர்னஸ்னு ஒண்ணு இருக்கு. அது மாறவே இல்ல. அது பிறப்பதும் இல்ல, இறப்பதும் இல்ல. இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா இது கொஞ்சம் ஆழமா போகுது. கண்டிப்பா. வு ஹுஷின் இத ஒரு அழகான கவிதை போல விளக்குறாரு. ஒரு ஏரி வறண்டு போனாலும் அதுல பிரதிபலித்த நிலவு அழிந்து விடுவதில்ல அப்படின்னு சொல்றாரு. ஓ, அதாவது நிலவு வானத்துல அப்படியேதான் இருக்கும். கரெக்ட். உங்க உடம்பு, உங்க ஈகோ அப்படிங்கறது அந்த ஏரிய போன்றது. அதுல விழும் ஒளியின் பிரதிபலிப்பு தான் உங்க விழிப்புணர்வு. ஏரியில தண்ணி வறண்டு போகலாம், உடம்பு அழியலாம். ஆனா அந்த விழிப்புணர்வு அழியறதில்ல. அது எப்பவும் நிரந்தரமானது. இதை நாம சாதாரண வாழ்க்கையில எப்படி உணர்றது? ஏன்னா இது ரொம்பவும் தத்துவார்த்தமா இருக்கிற மாதிரி தோணுது. இப்ப நீங்க இந்த உரையாடல ஒரு கார்ல போயிட்டோ அல்லது சமைச்சுக்கிட்டோ கேட்டுட்டு இருக்கலாம். இந்த சாதாரண நொடியில அந்த மாறாத உண்மை நிலைய நீங்க எப்படி தொட்டு பார்க்கறது?
அதுக்கான விடை ரொம்ப ரொம்ப எளிமையானது. அது உங்களுக்குள்ளே தான் இருக்கு. இன்னைக்கு காலையில நீங்க கண் விழித்ததிலிருந்து ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா? என்ன விஷயம்? உங்களுக்கு வலிகள் வந்திருக்கலாம், சந்தோஷம் வந்திருக்கலாம், பசி எடுத்திருக்கலாம், யாரோ சொன்ன வார்த்தைக்கு கோபம் வந்திருக்கலாம். இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிற உணர்ச்சிகள். ஆனா இந்த உணர்ச்சிகளுக்கு நடுவுல ஒரு ஆழமான பின்னணியாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும் மாறாம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஆமா, ஐ எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற அந்த உணர்வு. அதுதான் 5 வயசுல நீங்க பட்டாம்பூச்சிய பார்த்தம்போதும் அதே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை செய்யும் போதும் அதே விழிப்புணர்வு தான் இருக்கு. அந்த உணர்ச்சிகள் யாவும் வானத்துல வந்து செல்லும் மேகங்கள போல. மேகங்கள் மாதிரி. ரொம்ப அருமையான விளக்கம். ஆனா அந்த நான் இயக்குறேன் அப்படிங்கிற விழிப்புணர்வு தான் வானம். நீங்க வானம். வந்து செல்லும் மேகங்கள வானம்னு தவறாக புரிஞ்சுக்காதீங்க. மேகங்கள் வரும், கருக்கும், மழையா பெய்து மறையும். ஆனா வானம் எப்பவுமே அங்கேதான் இருக்கு, எந்த விதமான சலனமும் இல்லாம. வா, நீங்க வானம் மேகங்கள வானம்னு தவறாக புரிஞ்சுக்காதீங்க. இது மனசுக்கு கற்பனை செய்ய முடியாத ஒரு ஆழமான அமைதியை தருதுங்க. நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு ஓட வேண்டியதில்ல, எதையோ தேடி போராடி அடைய வேண்டியதில்ல. நீங்க ஏற்கனவே அந்த வானமா தான் இருக்கீங்க அப்படிங்கறத உணர்ந்தாலே போதும். அதுதான் புஷன் சொல்ல வர்ற முழுமையான உண்மை. தேடுறத நிறுத்துங்க, உங்களை நீங்களே உணருங்க. கண்டிப்பா. இப்போ இந்த ஆழமான தத்துவ பயணத்தை நாம கொஞ்சம் சுருக்கமா தொகுத்து பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்த்தது, நீங்க கட்டியெழுப்பியுள்ள உங்க சுய அடையாளம் அப்படிங்கிறது வெறும் நிழலை போன்ற ஒரு மாயை. நிழலோட சண்டை போடாதீங்க. த்துறதுக்காக நீங்க செய்யற உளவியல் ரீதியான ஒவ்வொரு முரட்டு முயற்சியும் உங்களை மேலும் ஒரு 10 அடி பள்ளத்துக்குள்ள தான் தள்ளுது. மனச தோன்றத நிறுத்துங்க. நீச்சல் பழக தொட்டில உட்கார்ந்திருக்காதீங்க. வாழ்க்கையோட ஓட்டத்தோட சேர்ந்து இயற்கையா பயணியுங்கள். மூன்றாவதா பாத்தீங்கன்னா, உங்க மனம் உருவாக்குற பிரிவினைகளையும் அறியாமைய மறைக்க அது உருவாக்குற நம்பிக்கைகளையும் முழுமையா சந்தேகப்படுங்க. 100 நாய்கள் குறைப்பத பார்த்து நீங்களும் சேர்ந்து குறைக்காதீங்க. எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க. ரொம்ப சரி. இறுதியா, எண்ணங்கள் அப்படிங்கிற மேகங்களை தாண்டி எப்பவும் மாறாத வானமா இருக்கிற உங்களோட அந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஆழமான விழிப்புணர்வை மட்டும் அமைதியா கவனிங்க. கண்டிப்பாங்க. இந்த புரிதல் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலைய கொடுக்கும். இப்போ இந்த முழு உரையாடலையும் நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு புதிய கோணத்துல சிந்திக்க வைக்க உங்களுக்கு ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். அது என்ன கேள்வி? நம்ம அன்றாட வாழ்வுல நாம எப்பவுமே இது என் வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம். எனக்கு பிடிச்ச வாழ்க்கை, என் சொந்த வாழ்க்கை, என் சுதந்திரம்னு ரொம்ப பெருமையா பேசுறோம். ஆமா, எல்லாரும் அப்படிதான் சொல்றோம். அடுத்த முறை நீங்க அப்படி சொல்லும்போது சற்று பொறுமையா ஆழமா யோசிச்சு பாருங்க. அந்த ஏன் அப்படிங்கிறதுக்கு உண்மையான சொந்தக்காரர் யாரு? அந்த வாழ்க்கை உண்மையிலே உங்களுக்கு சொந்தமானதா, அல்லது நீங்க வாழ்க்கைக்கு சொந்தமானவர்களா? ரொம்ப ரொம்ப ஆழமான கேள்வி இது. இந்த கேள்விக்கான விடை நிச்சயமா உங்க மனசுக்குள்ள இல்ல, உங்க புத்தகங்களுக்குள்ள இல்ல. அது உங்களோட அமைதிக்குள்ள தான் இருக்கு. அந்த அமைதியை உணருங்க. அருமையா சொன்னீங்க. நேர்கள் இத கண்டிப்பா உங்களுக்குள்ள கேட்டுக்கணும். கண்டிப்பாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இவ்ளோ நேரம் இங்க உரையாடலை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பாத்தீங்கன்னா இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் எந்த ஒரு மானிட்டைசேஷனும் இல்லாம தான் நடந்துட்டு இருக்கு. ஆமா, இந்த மாதிரி ஆழமான ஆடியோ புத்தகங்கள் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட ஆதரவு இந்த சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமா. இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்களோட சின்ன ஆதரவும் எங்களுக்கு பெரிய உதவிதான். என்னோட இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற UPI ID மூலமா நீங்க வழங்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு கொடுத்தாலே போதும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் கண்டிப்பா தேவைப்படலாம். ஆமாங்க. லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மனப்பூர்வமான நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான உரையாடல்ல சந்திப்போம்.